வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் நாம் இந்த தீபாவளியை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும், குறிப்பாக புத்தாடை அணிந்து இனிப்பு மற்றும் பட்டாசு வெடித்து உறவினர்களோடு கலந்து ஒன்றாக அமர்ந்து உணவுண்டு உறவினர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களையெல்லாம் வாழ்த்தி அவர்களிடம் வாழ்த்து பெற்று இப்படி கோயில்களுக்கு செல்வது, இப்படி ஒரு மகிழ்வான தருணங்களில் நாம் தொடர்ந்து இந்த தீபாவளியை ஒரு மகிழ்வான ஒரு திருவிழாவாக நாம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தீபாவளி கொண்டாட்டத்திற்கு காரணமாக புராண ரீதியாக பல கருத்துருவாக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகாம நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் இந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு பின்னால் உள்ள உண்மையான ஆன்மீக நோக்கம் என்ன அப்படின்னு அவர்களுடைய அந்த கருத்துருவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் இரண்டாக பிரிக்கலாம். நன்மை தீமை, ஒளி இருள், பகைமை நட்பு, வெறுப்பு அன்பு, இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களையுமே நம்ம இரு கூறாக பிரிக்கலாம். அந்த இரு கூறாக பிரிக்கிறதுல எல்லா விதமான தீமைகளையும் நாம என்ன சொல்றோம்னா ஒரு இருள் அப்படின்னோம், ஒரு இருட்டு, ஒரு கருமை. அதை எல்லா விதமான தீமைகளையும் குறிப்பிடும் பொழுது நாம அதை இருள் சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். எல்லா விதமான நன்மையான விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது ஒளியை அதற்கு இணையாகவும் உதாரணமாகவும் சொல்றோம். இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே வாழ்த்துக்கள் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? இருள் நீங்கி ஒளி பிறக்கட்டும், கவலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகட்டும், நோய் நீங்கி நலம் பெருகட்டும். அந்த மாதிரி ஒரு தீமை நீங்கி நன்மைகள் நலம் பெறுவதையும் நன்மைகள் மேலோங்கி நிற்பதையும் அதற்கு சரியான ஒரு விழாவாகத்தான் இந்த விழாவை நாம் பார்க்கிறோம். அதாவது தீமைகளை அழித்து நன்மைகள் நிலைநாட்டப்படுவது, இருளை போக்கி ஒளியேற்றுவது வாழ்வில். இந்த மாதிரி ஒரு உதாரணமாகத்தான் இந்த தீபாவளி திருநாளுடைய ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு கருத்துருவாக நம்முடைய முன்னோர்கள் இந்த தீபாவளி பண்டிகையை தொடர்ந்து கொண்டாடி இன்றைய வரை நாம் அதை தொடர்ந்து ஒரு மகிழ்வான தருணமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்மை சுற்றி நன்மைகள் செய்பவர்கள் அல்லது நன்மைகள் நமக்காக நடப்பவைகள் என்று பார்க்கும் பொழுது மிகவும் குறைவான விஷயங்களே மற்றவர்கள் நமக்காக நன்மையாக சிந்திக்கின்றனர், நன்மைகளை செய்கின்றனர். ஆனால் நம்மை சுற்றி நிறைய தீமைகளும் தடங்கல்களும் இடைஞ்சல்களும் கவலைகளும் நோய்களும் இப்படி பலவிதமான இருள் சார்ந்த விஷயங்கள் நம்மை சுற்றிலும் தொடர்ந்து எப்பொழுதுமே மனித வாழ்க்கையில் நிலவிக்கொண்டே இருக்கின்றன. எல்லா நேரங்களிலுமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, எல்லா நேரங்களிலுமே நாம் கவலையாகவும் இருக்க முடியாது. அப்போ வாழ்வு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக, கவலைகளும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக, துன்பங்களும் இன்பங்களும் நிறைந்ததாக இருக்கின்றன அப்படிங்கிறதா இந்த உலகத்தினுடைய தத்துவம். அப்போ பகவான் புத்தர் அவர்கள் சொல்லும் பொழுது ஆசையே உன்னுடைய துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆசைகள் மட்டுமல்ல, பிறருடைய ஆசைகள், பிறருடைய பேராசைகள், உதாரணமாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் புறையோடி போயிருக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சமூகத்திற்கும் தனி மனிதனுக்கும் மிகவும் துன்பம் விளைவிக்கக்கூடிய, இடைஞ்சல்கள் தரக்கூடிய, பொருளாதார ரீதியாக அவர்களை தாழ்வு நிலைமைக்கு உண்டாக்கக்கூடிய அல்லது அவர்களை நோய்களில் ஆழ்த்தக்கூடிய அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பறிக்கக்கூடிய அல்லது அவர்களை ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய இப்படி பலவிதமான தீமைகளை யார் விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மதவெறி, இனவெறி, ஜாதி வரி, தான் என்ற அகம்பாகம் பிடித்தவர்கள், பேராசை பிடித்தவர்கள், நாடு பிடிக்கும் ஆசை, நாடுகளுக்கு மத்தியிலே போர்களை நடத்தி நிலப்பரப்புகளை அபகரிக்க நினைப்பவர்கள், மற்றவர்களை அடிமைப்படுத்த நினைப்பவர்கள், இன ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக பூகோள ரீதியாக இப்படி பல விஷயங்களிலும் ஒரு தனிநபர், ஒரு சில தனிநபர்கள், குறிப்பாக அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள், நாடுகளினுடைய தலைமையில் இருப்பவர்கள் என்று பலரும் இன்றைக்கு மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்களே அதிகமாக இருக்கின்றனர். அவர்களுடைய அந்த பேராசையின் காரணமாக அவர்கள் உலக மக்கள் அனைவருக்குமே துன்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம்.
சரி, இதற்கெல்லாம் நம்மால் தீர்வு காண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக நம்மால் தீர்வு காண முடியாது. ஆனா நாம நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய இடைஞ்சல்களுக்கும் தீமைகளுக்கும் கவலைகளுக்கும் நோய்களுக்கும் தடங்கல்களுக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மரத்தடியில் அமர்ந்திருக்கும் அந்த கிளிஜோசியக்காரர்கள் ஆரம்பித்து இன்றைக்கும் அது இருக்கிறது. பல இடங்களில் இன்றைக்கும் மரத்தடியில் கிளிஜோசியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஆரம்பித்து குறி பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது, பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு கோயில்களுக்கு செல்வது, மத தலைவர்களை நாடி செல்வது, இப்படி கார்ப்பரேட் சாமியார்களை நாடி செல்வது, இப்படி எங்காவது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா, எங்காவது நம்முடைய கவலைகளுக்கு தீர்வு கிடைக்குமா, எங்காவது நம்முடைய இடைஞ்சல்கள் தீருமா, கடன்கள் தீருமா, நோய்கள் தீருமா, வாழ்க்கையிலே சமாதானம் நிலவுமா, சந்தோஷம் கிடைக்குமா, மகிழ்ச்சி கிடைக்குமா என்று நாம் அனைவருமே ஏதோ ஒன்றை நோக்கி தொடர்ந்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய ஒரு நிமிடமாவது நாம் அமர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம், நாம் காரணமா அல்லது பிறர் காரணமா, இந்த சமூகம் காரணமா அப்படின்னு ஒரு 5 நிமிடங்களாவது அமர்ந்து சிந்திப்பதற்கு, அமர்ந்து யோசனை செய்வதற்கு இன்றைக்கு நாம் எவருமே தயாராக இல்லை அப்படிங்கிறதா இன்றைய இந்த வேகமான இந்த சமூக சூழல் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா, வள்ளலார் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒளியை ஒளிதான் இறைவன் அப்படிங்கிறார். அவர் ஜோதி வள்ளலார் என்று அழைக்கப்பட்டார். அதே மாதிரி திருமூலர் சொல்லும் பொழுது, நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று நோக்கின் ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்குமிடம் திருச்சிற்றம்பலம் என நான் கண்டேன் அப்படின்ட்டாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப நீங்க எங்கேயும் வெளியே போக வேண்டாம், உன்னுடைய நெற்றிக்கு நேரே புருவத்தில் இடைவெளியை உனக்குள்ள உற்றுப்பார். அப்படி நீ உற்று பார்க்கும் பொழுது, இப்ப நம்ம சாதாரணமா பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணை மூடணும்னா நம்ம கண்ணுக்குள்ள என்ன தெரியும்? ஒரே இருளா தெரியும். ஆனா திருமூலர் என்ன சொல்றாருன்னா, நீ உற்றுப்பார், உனக்குள் உற்று பார்த்தே என்றால் உனக்குள்ளே ஒரு ஒளி தெரியும், அந்த ஒளியே இறைவன், நீ வேற எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிறார். அவரே இன்னொரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பலவிதமான பாடல்கள் சிவவாக்கியர் சொல்றாரு, திருமூலர் சொல்றாரு, வள்ளலார் சொல்றாரு, இப்படி பலருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒளி அப்படிங்கறத வாழ்க்கையில் ஒளி என்பது எல்லாம் ஒரு கவலைகள் தீர்ந்த ஒரு நிலை, ஒரு மகிழ்வான நிலை, ஒரு அமைதியான நிலை, ஒரு சாந்தமான நிலையைத்தான் அவர்கள் எல்லோருமே சொல்கிறார்கள். சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, தமசோமா ஜோதிர்கமய அப்படிம்பாங்க. அதாவது இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எல்லா இடங்களிலுமே எந்த இடத்திலே இருள் என்பது துன்பமாக இருந்து அது வெற்றி கொள்ளப்படுகிறதோ அந்த இடத்திலே ஒளி பிறக்கிறது. அப்படி வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த தீபாவளி திருநாளை நாம் அனைவருமே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போ நம்ம இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம வெளியே தீர்வு தேடுறோம். நம்ம என்னைக்காவது உள்ள தீர்வு தேடி இருக்கிறோமா அப்படி நம்ம ஏற்கனவே கேட்டோம். அப்போ எப்படி உள்ளே தீர்வுகளை தேடுவது அப்படிங்கும்போது, இன்றைய நாளிலிருந்து ஒரு 5 நிமிடமாவது நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து கண்களை மூடி நம்முடைய சுவாசத்தை, அதனுடைய போக்கை கவனித்து நமக்குள்ள தோன்றக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் நாம் ஒரு 5 நிமிடம் கண்காணித்து பார்த்தோம் என்றால், இப்போ உதாரணமா ஒரு வகுப்பறை, நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் பயங்கரமா சத்தம் போட்டு சண்டை போட்டு, டீச்சர் இல்லை அந்த இடத்துல, இந்த வகுப்பறையில் ஒரு 50-100 குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க பயங்கரமா சத்தம் போட்டு சண்டை போட்டு ஒரே இறைச்சலா இருக்கு அந்த சத்தம். ஆசிரியர் உள்ள வர்றார். ஆசிரியர் உள்ள வந்தோன்னே அவர் எந்த விதமான அதட்டல் போடுறதில்ல, தடி எடுக்கிறதில்ல, அடிக்கிறதில்ல, ஒண்ணுமே பண்ணாம அந்த ஆசிரியர் அந்த வாசல்ல நின்று அவர் அப்படியே கை கட்டி அவர்களை மௌனமாக உற்று பார்த்தால் என்ன நடக்கும்? அந்த குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? அந்த இறைச்சல்கள் குறைஞ்சு, அந்த சத்தம் குறைந்து, ஒரு சில நிமிடங்களில் அந்த குழந்தைகள் எல்லாருமே என்ன ஆரம்பிங்க, சமாதானமாயிருவாங்க, சாந்தமாயிருவாங்க. அந்த இடத்துல ஒரு 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 ஆழ்ந்த ஒரு அமைதி, அந்த இடத்துல ஒரு பின் டிராப் சைலண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அமைதி உருவாகும். இதே மாதிரி ஒரு 5 நிமிடங்கள் நாம் எல்லாருமே அந்தந்த நம்முடைய வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து எல்லா விதமான வெளிப்புற சிந்தனைகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு நம் உள்புறமாக நமக்குள் எழும் சிந்தனைகளை, நமக்குள் எழுகின்ற அந்த எண்ணங்களை எல்லாம் ஒரு கண்காணிப்பாளராக இருந்து, அந்த எண்ணங்கள் அது பாட்டுக்கு வரட்டும், அது பாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு கைகட்டி மௌனமாக அதை நாம் உற்று நோக்க ஆரம்பித்தால் சிறிது சிறிதாக என்ன ஆகும் அப்படின்னா, மனம் அமைதியடைய ஆரம்பிக்கும்.
அமைதி அடைந்த மனம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு உண்டான தீர்வுகளை இந்த பிரபஞ்சத்திலிருந்து தேடி நமக்கு அது தானாகவே தர ஆரம்பிக்கும். அப்படி தருகின்ற சூழலில் நமக்குள்ளே ஒரு அன்பு நிலவும், ஒரு அமைதி நிலவும், ஒரு சகோதரத்துவம் நிலவும். யாரையுமே நம்மளால எளிதாக கோபப்பட முடியாது, அல்லது நமக்கு இருக்கக்கூடிய புற காரணிகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்களில் இருந்து நம்மால் எளிதில் விடுபட முடியும். அந்த தாக்கங்களிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதற்கு உண்டான ஆலோசனைகளும் அதற்குண்டான யோசனைகளும் நம்முள்ளே உதிக்க ஆரம்பிக்கும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, ஒரு அமைதியான மனதில் தான் இந்த மாற்றங்கள் நடக்கும். அப்ப இந்த தீபாவளி திருநாள் என்பது நமக்குள் இருக்கும் அநேக தீமைகளை எல்லாம் வெற்றி கொண்டு அந்த தீமைகளிலிருந்து வெளிப்பட்டு ஒளியாகிய இறைவனை நாம் நமக்குள் காண்பதுதான் இந்த தீபாவளி பண்டிகைக்கு பின்னால் இருக்கும் ஒரு தத்துவம் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தி, அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அருட்பேராற்றலை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.